சுற்றுலா செல்ல வேண்டுமா? அணுகுவீர் சங்கர் கேப்ஸ், எழும்பூர், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக வருகின்ற 20 பிப்ரவரி 20, 21 2 நாட்கள் ஒரு தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ் கன்வென்ஷன் நடத்துறதுக்கு முடிவு பண்ணி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வரோம். இதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் ஆலோசனையிலையும் எங்க அகில இந்திய எஸ்சி துறையின் தலைவர் திரு ராஜேஷ் நிலோத்தியா அவர்களின் அறிவுறுத்தல் படியும் இந்த தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ் கன்வென்ஷன் ரொம்ப சிறப்பான முறையில் மகாபலிபுரத்தில் ஜோ ரெசார்ட்ஸ்ல நடத்துறதா முடிவு பண்ணி அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. இந்த 2 நாள் பயிற்சி பாசறை எதற்காக வைக்கிறோம்னா, கடந்த சுதந்திரத்துக்கு அப்புறமா காங்கிரஸ் அரசால சமூக நீதி எப்படியெல்லாம் நிலைநாட்டப்பட்டிருக்குது, தலித் மக்களுக்கு, குறிப்பா தலித் மக்களுக்கு அரசியல் ரீதியான வளர்ச்சிகளும், பொலிட்டிக்கலா அவங்களாம் எப்படியெல்லாம் இதுவாயிருக்காங்க, அவங்க கல்வி முறை இதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் செஞ்சிருக்கோம். குறிப்பா சொல்ல போனா கல்வியில 1949 முதல் 2014 வரைக்கும் இருக்கிற கல்வியுடைய சுதந்திரம், 2014 இருந்து இப்போ வரைக்கும் கல்வி நிலையோட சுதந்திரம் எப்படி ஜாதி ரீதியாகவும் இல்ல மாநிலங்கள் வாரியாகவும் கல்வியில, வருங்கால இந்தியாவை மாணவர் கையில இருக்கு. அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையையும் இந்த இந்தியாவுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற வகையில எப்படி பிஜேபி சென்று கொண்டிருக்கின்ற விளக்கமான ஒரு பயிற்சி பட்டறை இதெல்லாம் ஒட்டி தான் இருக்கு. இந்த பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எப்படி எதிராக இருக்குது, இப்போ விவசாயிகள் தொடர்ந்து போராடி இருக்காங்க டெல்லியில. விவசாயிகளுக்கு எப்படி இந்தியா ஒரு விவசாய பின்னணியை கொண்ட ஒரு நாடு. அது குறிப்பா இந்த இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் சொல்லலாம். அந்த விவசாயிகளே இன்னைக்கு நிலையற்ற தன்மை, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இன்னைக்கு பாஜக அரசுல நிலவிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா தலித் மக்கள் எப்படியெல்லாம் புறந்தள்ளப்படப்படுறாங்க, பட்டு இருக்காங்க, அவங்க எப்படி பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு எப்படி கேள்விக்குறியா இருக்கு. இப்போ கடந்த போன வாரத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தோம். அது பாத்தீங்கன்னா வங்கிகள்ல இந்த இடஒதுக்கீடு வங்கி பணிகள்ல காலியான பணியிடங்கள் நிரப்பப்படும் போது மத்திய அரசு வங்கிகள்ல தலித் மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு படி வேலை வாய்ப்பை கொடுக்கறது இல்ல. மத்திய பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள். அதற்காக எந்த நடவடிக்கை இந்த பாஜக அரசு எடுக்காம இருக்கு. இந்த மாதிரி பல தரப்பட்ட 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியால் கட்டமைக்கப்பட்ட இந்தியாவை குரங்கு கையில் பூமாலை போல, மோடி கையில இன்னைக்கு இந்தியா மாட்டிக்கிட்டு குரங்கு கையில பூமாலை மாதிரி சிக்கி தவிக்குதுன்றத எடுத்து உரைக்கணும். நாங்க 234 தொகுதியிலும், குறிப்பா தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலையும் மக்களிடத்துல இந்த மாதிரி உங்களுடைய பிஜேபியுடைய பாசிச அரசின் வன்மையான கொள்கைகளை மக்களிடம் எடுத்து சொல்றதுக்காக நாங்க எங்களுடைய எஸ்சி துறையின் தலைவர்களை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சியின் மூலமா அவங்க மக்களை நேரடியாக சந்திச்சு இந்த மாதிரி சூழலை மக்களிடம் எடுத்து கொடுக்கிற வேலையை தான் நாங்க செய்ய போறோம். இந்த பயிற்சி முகாமில் பாத்தீங்கன்னா 234 தொகுதி தலைவர்கள், நான் சொல்றது எஸ்சி துறையில இருக்கிற 234 தொகுதி தலைவர்கள் நாங்க நியமிச்சிருக்கிறோம். 77 மாவட்ட தலைவர்களை நாங்க நியமிச்சிருக்கோம் எஸ்சி துறையில. மொத்தம் 73 மாநில நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் மட்டும் இல்லாம குறிப்பா தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவோட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ரத்னா வந்திருக்காரு. இன்னும் 6 பேர் இருக்காங்க, கணேசமூர்த்தி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜோன் வைஸ் ஒரு வன்கொடுமை தடுப்பு, எங்கன்னா வன்கொடுமை நடந்ததுன்னா, தலித் மக்களுக்கு வன்கொடுமை இந்த மாதிரி நடக்கும் போது எங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும், அவங்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகள் எப்படி செய்யணும்ன்ற மாதிரி ஒரு பயிற்சி முகாமும் இதுல நடக்கும் போது, இனி வருங்காலங்கள்ல 2024 இந்த பாஜக RSS-ஐ ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டில் தலித் மக்கள் குறிப்பா என்ன மாதிரி வேலைகள் செய்யணும், அது தலித் தலைவர்கள் எப்படி உருவாக்கணும்ன்ற கொள்கை. இன்னும் கூட சொல்ல போனா, இப்போ ராமர் கோயில கட்டுறேன், ஒரு கதையில தான் பாத்தீங்கன்னா ஒரு கதையில தான் ராமரை சாவடிப்பாங்க. ஏன்னா கதையில தான் ராமரை உருவாக்குனாங்க. நீங்க கூகுள்ல தான் நீங்க எல்லாமே பார்க்கணும். இங்க இருந்து நம்ம ட்ரிபிளிகன் போனா கூகுள் மேப் யூஸ் பண்றோம், இங்க இருந்து திருநெல்வேலி போனா கூகுள் மேப்ல யூஸ் பண்றோம். ஏன்னா கூகுள் மேப் நீங்க கரெக்டான வழியை காமிக்குதுன்னு அர்த்தம், அதனால எல்லாம் போறோம். ஆனா நீங்க அதே கூகுள்ல ராமாயணம் போட்டு பாருங்க,
அது ஒரு கதை, அது வந்து ஒரு கற்பனை கதை தான் போடுறோம். அப்ப கற்பனை கதைக்கு ஒரு உருவம் கொடுத்து இன்னைக்கு பாஜக அரசு இன்னைக்கு வந்து அதன் மூலியமா ஓட்டுகளையும் வாக்குகளையும் சேகரிச்சு திரும்பி நாட்டுக்கு ஆட்சி வரலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை அவங்க முன்னெடுத்துக்கிறாங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம எப்படி நாங்க எதிர்கொள்வது, இந்த பயிற்சி முகாம்ல அது ரொம்ப முக்கியமான இது. அதனால காங்கிரஸ் வந்து எஸ்சி துறையில ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு முழக்கத்தை எடுக்கிறோம். என்ன இது ஜெய் காங்கிரஸ்னா காங்கிரஸ்ல சொல்றது வழக்கம். ஆனா ஏன் ஜெய் பீம் எடுக்கிறோம்னா, அந்த ஜெய் பீம் என்ற கொள்கையை ஏன் நாங்க எஸ்சி துறை எடுக்கிறோம்னா, ஜெய் காங்கிரஸ ஜெய் பீமால மட்டும்தான் ஜெய் ஸ்ரீராம ஒடுக்க முடியும், அடக்க முடியும், விரட்ட முடியும். அந்த ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரே தாரக மந்திரம் எதுனா அது ஜெய் பீமா தான் இருக்க முடியும். ஆர்எஸ்எஸ்ஸையும் ஜெய் ஸ்ரீராமையும் அதாவது ஒடுக்கிறதுக்கும் விரட்டுறதுக்கும் ஜெய் பீம் என்ற வந்து ஒரு தாரக மந்திரத்தை இந்த எஸ்சி துறை எடுத்திருக்கு. அதுல ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ். எப்படி வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பின்புலமா இருக்குதோ, அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்கும் எப்படி ஆர்எஸ்எஸ் வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு தலித் மக்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா இருப்பாங்க. ஏன்னா தலித் மக்களுக்கு அதிகமா பல உரிமைகளை செஞ்சது வந்து காங்கிரஸ் அரசு. குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு வங்கிகள்லாம் மோடியே சொல்றாரு, எல்லாருக்கும் நான் வங்கி கணக்கு இருக்கிறேன். அந்த வங்கிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கையில வந்து இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். வங்கிகளை தேசியமயமாக்க ஆக்கியது காங்கிரஸ் அரசு, குறிப்பா அன்னை இந்திரா காந்தி அம்மையார். அதே மாதிரி இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து ஜமீன்தார்கள் குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடங்கள் இன்னைக்கு பாமர மக்கள் கிட்ட, குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துகள்லாம் இன்னைக்கு நில உரிமையா இருக்காங்கன்னா அந்த இந்திரா காந்தியால கொண்டு வரப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமா தான் விவசாயிகள் உழுந்தவங்களுக்கு நிலம் இந்த மாதிரிலாம் கிடைச்சது. இன்னைக்கு இந்த மாதிரி அரசியல் அமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா பாபா சாஹேப் காங்கிரஸில் இது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காத புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுடைய துறை சார்பாக வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லை, இது வந்து நாங்கள் வந்து 125 ஆண்டுகளை கடந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, யாருக்கு தரணும், யார் தகுதியுடையவர் யார் தகுதியற்றவர்கள் தெரியும். அதனால குறிப்பா இப்போ வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒரு வேட்பாளர்கள் தேர்வில் இருந்து எல்லாமே ரொம்ப கவனத்துக்குரியதா எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இன்னைக்கு பாசிச பாஜக வந்து இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி எப்படியெல்லாம் வந்து அவங்க நம்மள மிரட்டல் ரீதியா வந்து ஆட்களை திருடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வேட்பாளர்கள் தேர்வில் இருந்து வாய்ப்புகளை வாங்கி தருறது எங்க தலைமை வந்து ஒரு சரியான முறையில் செய்யணும். நாங்க வந்து எங்க தலைமைக்கு வந்து அச்சுறுத்தல்லாம் கொடுக்குறதோ இல்ல அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றதுனாலும் எங்க கட்சி இல்ல. எங்க கட்சி வந்து 100 ஆண்டுகளை கடந்த கட்சி. எங்க தலைவர்களும் ரொம்ப பெரிய அதிகமான அனுபவங்களை கொண்ட தலைவர்கள். அவர்களுக்கு தெரியும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எத்தனை இடங்களை பெறணும்ன்றது தெரியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படும் தலைவர்கள் நிறைய முறை தலைவர் அழகிரியா சொல்லியிருக்காங்க, எங்க அகில இந்திய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முறை ரெண்டாவது சுழற்சி முறையில வாய்ப்புன்றதும் சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு ஒருவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு இல்லாம சுழற்சி முறையில வாய்ப்பு கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த கட்சிக்கும் வந்து ஒரு நம்பிக்கை பெறும்ன்ற ஒரு முயற்சியும் இந்த முறை நடந்துட்டு இருக்குன்றது எங்களுக்கே வெளிப்படையா தெரியுது. கனவு உலகத்துல இருப்பாங்க. அவங்க 2 மந்திரம், இந்த திருக்குறள் 2 வரி வர மாதிரி அவங்க வந்து கனவு உலகத்துல சொல்லுவாங்க, கனவு காணுவாங்க. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளரும், தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னா ஒரு கனவுல இருப்பாங்க. ரெண்டாவது பொய் பேசுவாங்க, பொய்யே பேசி பொய்யே வளர்ந்தவங்க அந்த பாஜக. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து அவருடைய பேட்டியில் ஒரு 4-5 நாளைக்கு கூட தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், ரெண்டாவது வந்து வறுமை கோட்டில் கீழே இருக்கவங்களும் நிறைய உயர்த்திட்டு வந்தாரு. 2000 வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரனாங்க. இது வரைக்கும் பார்த்து செஞ்சாங்களா? 15 லட்சம் பேர் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல தரப்போறேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? விவசாயிகளுக்கு இதே மோடி கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு தான் வந்தோடனே அந்த உரத்தினுடைய இது வந்து உயர்த்தி தரனாங்க. இது வரைக்கும் செய்யல. ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி முந்தானத்து அறிக்கை கொடுத்திருக்காரு, காங்கிரஸ் ஆட்சி வந்தோடனே அதை உயர்த்தி தரப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க சொல்றதை செய்வோம். கல்வி கடன் கொடுத்தது நாங்க, அந்த கல்வி கடத்தை நிறுத்தியிருக்காங்க. கல்வி மூலியமா தன்னுடைய சமூகத்தை மாற்றி அமைக்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி செஞ்சது. ஆனா கல்வி கடன் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயங்களையும் பாஜக அரசு குறிப்பா செய்யல. தமிழ்நாட்டுல அண்ணாமலையுடைய வந்து ஒரு அரசியல்வாதியா ஊடகத்தினர்ல அவர் வராங்க. ஏன்னா அவர் ஏதோ ஒரு ஊடகத்தில் வரணுன்றதுக்காக 2000 புத்தகம் படிச்சேன், இந்த மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சீங்களே இப்படி தலைக்கிற மாதிரி லைக் சீமான் மாதிரி. சீமானும் அண்ணாமலையும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் மாதிரி தான். அதனால அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து அதுல வந்து ஒரு ஆழமான கருத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதே நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில 25 சீட்டுகள் வந்து கூட்டணி கட்சியிலிருந்து பெற்றோம். அதுல
சட்டமன்ற உறுப்பினரை நாங்க வென்றோம். அவங்களும் கிட்டத்தட்ட 25 சீட்டுகளை பெற்றாங்க. அவங்க வென்ற சதவீதம் என்ன, நாங்க வென்ற சதவீதம் என்ன? அப்ப 4, அதாவது இன்னைக்கு இருக்கிற தலைவராக இருக்கிற அண்ணாமலையும் தோத்திருக்காரு, அதற்கு முன்னாடி இருந்த தலைவர் எல் முருகன் அவர்களும் தோத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க சட்டமன்றத்திலே அவங்க ஜெயிக்க முடியல. இவங்க வாக்கு சதவீதம் 25% கேலி, அதாவது நகைப்புக்குரியதான் அதை எடுத்துக்கணும். விஜயதரணியை மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையும் இருக்கிறதுக்கு உண்டான வேலை, அதாவது இந்த அவங்களுடைய, அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டம் இயற்றும் போது 4 துறைகளை வந்து தன்னிச்சையாக இயங்க வச்சார். சிபிஐ, அப்புறம் வந்து அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், அப்புறம் இன்னும் ஊடகமா, இந்த 4 வந்து 4 தூண்களா செயல்படணுன்ற மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அதை கட்டமைச்சு வச்சாரு. இன்னைக்கு 4 இதையும் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்ல இல்ல அரசியல் அதிகாரத்தின் மூலியமா பிணைய வைக்கிறதுல பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல மாதிரி தான் இன்னைக்கு பல தலைவர்கள், ஏன்னா அவங்ககிட்ட தலைவர்கள் இல்லை, அவங்க கிட்ட இன்னைக்கு ஓட்டு வங்கி இல்லை, அதனால பல தலைவர்களை பல விஷயங்களை அந்த மிரட்டல் மூலியமா செய்யலாம், படிப்பணிய வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பா வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உள்ள வச்சு இன்னைக்கு வரைக்கும் பிணை கிடைக்க முடியாத சூழல பாஜக உருகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான சில விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சிப்பாங்க. அதெல்லாம் இந்த காங்கிரஸ் அரசு இதெல்லாம் எதிர்கொண்டது. அதாவது ஆங்கிலேயர்களையே நாங்கெல்லாம் சந்திச்சோம். பாஜக, அண்ணாமலை, இல்ல மோடி, அமித்ஷா அவங்க எல்லாம் எங்களுக்கு சந்திக்கிறதையோ எதிர்கொண்டதுக்கோ ஒரு பொருட்டே இல்லைன்றதுதான் எங்களோட விஷயம். நாங்க இதெல்லாம் கடந்து வருவோம். இருக்கு பட்டியலின மக்களுக்கான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யறதுல வந்து இழுபறின்னு சொல்றாங்க. இல்ல, ஆக்சுவலா வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து அதை முறையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப சிறப்பா இருக்குது. எங்களுடைய கோரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து, அதாவது சீட்டுகள் வாங்கும் பட்சத்துல 25% 20% தனி தொகுதிகளை பெற்றுத்தரோம். நாங்க எங்க தலைமை கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். அதாவது போன முறை வந்து தனி தொகுதி வந்து ஒரு தொகுதி வாங்கினாங்க. ஆனா வந்து 25 சீட்டு சட்டமன்றத்தை வாங்கும்போது 5 தனி தொகுதிகள் வாங்கினாங்க தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில. அதே மாதிரி இந்த முறை வந்து பாராளுமன்ற தொகுதிகள் வாங்கும்போது 2 தொகுதிகளை குறைந்தது வாங்கணும் அப்படின்ற கோரிக்கை நாங்க உள்கட்சிக்குள்ள வச்சிருக்கோம். அதனுடைய அதை முன்னோக்கி எடுத்து செய்யற வேலையை எங்க தலைவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக, அதாவது தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பா பெண்களுக்கும் உண்டான அனைத்து விதமான முன்னேற்றத்துக்கு காங்கிரஸ் கட்சி செயல்படும். அதை வந்து தேர்தலையும் அதை நாங்க பிரதிபலிப்பாங்க எங்க தலைவர்கள் என்று நாங்க நம்புறோம். அது உண்மையை உங்களுக்கு அதை வெளிப்படையா சொல்லிக்கிறோம். சுற்றுலா செல்ல வேண்டுமா? அணுகுவீர் சங்கர் கேப்ஸ், எழும்பூர், சென்னை. உங்கள் பேர் ஆதரவோடு 25 ஆண்டுகளை கடந்து பொன்விழாவை நோக்கி சங்கர் கேப்ஸ், ஃபோர்ஸ் டிராவலர்ஸ், இனோவா, டவேரா, ஷிஃப்ட், எத்தியோஸ், மினி பஸ்ஸஸ் அவைலபிள். தொலைபேசி எண் 9841048888.